Hello guys, இது நம்ம channel .NET School. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்போஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டர் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தேன், அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஓவர்லோடிங் வித் மெத்தட் ஓவர் ரைடிங். இது ஆல்ரெடி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பாலிமரிசத்தில் பார்த்துருக்கோம், பட் இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் ஃபஸ்ட்டு ஓவர்லோடிங்னா கம்பல் டைம் பாலிமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ மெத்தட் நேம் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள பேராமீட்டர் கொடுக்கறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, ரிட்டர்ன் டைப் கேன் பி டிஃப்ரெண்ட் பட் நாட் எனஃப் அலோன் ஓவர்லோடு. ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மெத்தட் நம்ம எழுதும் போது எப்படி சின்டாக்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் அசஸ் மாடிஃபையர் இல்லையா. ஸோ அசஸ் மாடிஃபையர்னா பப்ளிக் ப்ரைவேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை கொடுப்போம். ரெண்டாவது ரிட்டர்ன் டைப் என்ன, வாய்டா இன்டா என்னன்றது கொடுப்போம். அடுத்தது மெத்தடோட நேமு, ரெண்டாவது பேரந்தீசிஸ் போட்டிருப்போம், அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இப்படி தான் ஒரு மெத்தடை எழுதுவோம். ஸோ அதில் வந்துட்டு அந்த ரிட்டர்ன் டைப்னு சொல்கிறோம்ல, வாய்டு இன்ட்டு டபுள், அது வந்து மெத்தட் நேம் சேமாக இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் டைப் இருக்கலாம், பட் ஒரே மாதிரி பேரண்ட் டைப்பாக இருந்தால் அது ஓவர்லோடு ஆகாது. பேராமீட்டர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது ரிட்டர்ன் டைப்பும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அது வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங் சொல்கிறாங்க. இதுவே பேராமீட்டரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது மெத்தட் ஓவர்லோடிங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது ஹேப்பன்ஸ் வித் த சேம் கிளாஸ், இது எல்லாமே ஒரே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். தென் இது வந்து எப்போ ரிசால்வ் அட் கம்பல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பல் டைமில் நம்மளுக்கு எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பல் டைம், ரன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்பல் டைம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, செமிகோலன் கொடுக்க இடத்துல செமிகோலன் கொடுத்துருக்கோமா, டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோமா, பேரந்தீசிஸ் இடத்துல பேரந்தீசிஸ் கொடுக்கோமா, கேர்லி பிரேசஸ் பேரா கொடுத்துருக்கோமா அப்படின்னு எல்லா விதமான சின்டாக்ஸும் செக் பண்ணுறது தான் கம்பல் டைம். ஸோ ஒன்ஸ் அந்த கம்பல் டைம் வந்து ஃபுல்லாக கிளியராகி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அதில் லாஜிக் எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணுறது வந்து ரன் டைமாகவும், இந்த சின்டாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறத கம்பல் டைமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட் ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள பிரியா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. பிகாஸ் இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப், அதில் என்னென்ன ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸை தான் பண்ண முடியும். 55 இருக்கலாம், இல்லைன்னா 6 இருக்கலாம், இல்லை 8 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ஹோல் நம்பராக தான் அது நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி தப்பான சின்டாக்ஸ், அதாவது டபுள் ஸ்ட்ரிங்குள்ள ஸ்ட்ரிங்கை வந்து அது ஹோல்ட் பண்ணிக்காது. பிகாஸ் ஏன் இங்கே இன்ட்டு நம்ம இது பண்ணிக்கோம். இப்போ இதுவே இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கு அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால இது எடுத்துக்கும், ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பட் இன்ட்டுங்கிறது ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து நம்ம கம்பைல் டைம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் டைம். அதே மாதிரி ரன் டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5,0. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே 0வால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ வந்து இது என்ன, லாஜிக் எரர். ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்து சொல்கிறது தான் ரன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரன் டைமுக்கும் கம்பல் டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்கிறது கம்பல் டைமில் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கம்பல் டைமில் நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கால்குலேட்டர்ன்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஆடுன்னு ஒரு 3 மெத்தட், சேம் நேம் தான் பாருங்கள், 3 மெத்தட் நான் இங்கே இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு டபுள் இன்ட்டு. ஸோ ரிட்டர்ன் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே பேராமீட்டர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து இது மெத்தட் ஓவர்லோடிங். ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் 2மே ஹோல் நம்பர். ஸோ ரிட்டர்ன் வரும்போது எனக்கு 2 நம்பர் இன்ட்டு ஹோல் நம்பர் வரும், அதை ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு ஃபர்ஸ்ட் மெத்தடில் சொல்லியிருக்கேன்.
ரெண்டாவது மெத்தடில் டபுள். ஸோ அப்படி டபுள்ங்கும்போது ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் ஒரு ஏபி அப்படின்னு 2 வரும், அதை ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இன்ட் ஏ பி இன்ட் சி. ஸோ அப்போ இங்கே எனக்கு 3 நம்பராக வரும், அந்த 3 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கால்குலேட்டர், அதாவது கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு console.printlnல பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணி ஒரு வேல்யூவும் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே calc டாட் ஆட் மெத்தடை கால் பண்ணுறது 2/3. அப்போ 2 பேராமீட்டர் பாஸ் ஆகுது. அப்போ 2 பேராமீட்டர் உள்ளது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுக்குள்ளே வரும். அப்போ என்னது 2, 3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 5ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா calculate டாட் ஆட் டபுள் ஃப்ராக்ஷன் இதில் கொடுத்துருக்கு. அப்போ எங்கே போகும், டபுளுக்கு போகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ கரெக்டாக அது 3 பேராமீட்டர்ஸ்குள்ளே போகும். இங்கே போயிட்டு 3த்தையும் ஆட் பண்ணி வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ பேராமீட்டர்ஸ் வச்சு அது எந்த மெத்தடுன்னு அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இது எப்போ ஒர்க் ஆகும், ரன் டைம் அப்படின்னு ரன் டைமில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, சேம் மெத்தட் நேம் சேம் சிக்னேச்சர் பட் டிஃபைன் இன் பேஸ்ட் அண்ட் டிரைவ்டு கிளாஸ். சரி, மெத்தட் நேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஆனால் பேஸ் கிளாஸில் கொஞ்சம் டிரைவ்டு கிளாஸ்லேயும் நம்மளால் அதை 2 கிளாஸ்லையுமே அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்கிரிடியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. இன்கிரிடியன்ஸ் அந்த செமிகோலன்றது தான் இங்கே இன்கிரிடியன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பேஸ் மெத்தட் மஸ்ட் பி மார்க் கிளாஸ் விர்ச்சுவல் ஆர் ஆப்ஸ்ட்ராக்ட். ஸோ ஒரு மெத்தடை நம்ம பேஸ் கிளாஸில் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மெத்தடுக்கு விர்ச்சுவல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மெத்தடை நம்ம டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணும் போது தென் ஓவர் ரைடுன்ற கீவேர்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரன் டைமில் ரிசால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மெத்தட் ஓவர் ரைடிங்க்கான ஒரு ப்ரோக்ராம். இது வந்து கிளாஸ் வந்து ஸோ அனிமல்ன்ற பேரில் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் சொன்னேன் இல்லையா, விர்ச்சுவல் இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதை வந்து நான் டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸோ பப்ளிக் விர்ச்சுவல் ரிட்டர்ன் டைப் void speak அப்படின்னு கொடுத்தது, console.writeline animal makes a sound அப்படின்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாகுன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி இன்கிரிடியன்ட் பண்ணியிருக்கேன். எந்த கிளாஸ்னா அனிமல்ன்ற கிளாஸ். அப்போனா இதுதான் பேரண்ட் கிளாஸ். ஸோ இது வந்து டிரைவ்டு கிளாஸ். ஸோ இதுக்குள்ள டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள இந்த ஸ்பீக்ன்ற மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஓவர் ரைடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஓவர் ரைடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதில் வந்து console.writeline டாக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேட்டுன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதே மாதிரி அனிமலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அதே மாதிரி ஓவர் ரைடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த விர்ச்சுவல் மெத்தடை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு console.writeline கேட் மியாவ்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அனிமல்ங்கிறது கிளாஸ். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த ஆப்ஜெக்டை வந்து டாகுன்ற கிளாஸை பாயிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ obj.speaks அப்படின்னா, ஸோ இங்கே நான் என்ன சொல்லுது, அது டாகுன்ற மெத்தடை சொல்லுது. ஸோ டாகுன்ற மெத்தடுக்கு போகும். ஸோ object.speak அப்படின்னு சொல்லும் போது இது டைரெக்டாக டாகுன்ற கிளாஸ்க்குள்ளே போகும், அங்கே ஸ்பீக்கின்ற மெத்தடை பார்க்கும், டாக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் அவுட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஜெக்ட் தான் நியூ கேட் அப்படின்னோடனே அந்த மெமரியில் டாகுன்றது போய் கேட்டுன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ இந்த மெத்தட் ரன் ஆகும்போது object.speakன்னு சொல்லும் போது கேட்டுன்ற கிளாஸ்க்குள்ளே போகும், ஸ்பீக்குன்ற மெத்தட் பார்த்துட்டு கேட் மியாவ்ஸ் அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே அனிமல்ங்கிறது ஒரு ஒரு டேட்டா டைப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்டை வச்சே நம்ம டாகுன்ற மெத்தட் கிளாஸையும் கால் பண்ணிக்கிறோம், தென் கேட்டுன்ற இது மெத்தடையும் நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷன் என்ன பார்த்தோன்னா, ஓவர்லோடிங்கிறது சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. மெத்தட் ஓவர் ரைடிங் போது சேம் மெத்தட் நேம் சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இன்கிரிடியன்ட் கிளாஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் வந்து இன்கிரிடியன்ட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் மெத்தட் நேம்ங்கிறது சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிமாரிசம் டைப் வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங் வந்துட்டு கம்பைல் டைம், ரைடிங் வருது ரன் டைம். ஸோ
ரைடு ரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் லோடிங்கிறது கம்பைல் டைம் பாலிமரிசம், மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது ரன் டைம் பாலிமரிசம். ஸோ இன்கிரியன்ஸ் ரெக்வயர்டு, இந்த மெத்தட் ஓவர்லோடிங்க்கு இன்கிரியன்ஸுங்கிறது தேவை கிடையாது, பட் ஓவர் ரைடிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்கிரியன்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அசஸ் மாடிஃபையர் கேன் ஹாவ் எந்த விதமான அசஸ் மாடிஃபையரும் நம்ம எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓவர்லோடிங்கில். இதே ஓவர் ரைடிங் பார்க்கும்போது மஸ்ட் பி விர்ச்சுவல் இன் பேஸ் அண்ட் ஓவர் ரைடிங் டிரைட். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அசஸ் மாடிஃபை எப்படி வேணால் இருக்கலாம், பட் ஆனால் விர்ச்சுவல் ஓவர் ரைடுன்ற கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ரிசொல்யூஷன் டைம் வந்துட்டு ஓவர்லோடிங் வந்து கம்பல் டைமில், ஓவர் ரைடிங் வந்து ரன் டைமில் ஆகும். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங். இதுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி பாலிமரிசமில் கொடுத்ததுனால இதில் நான் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.